எப்பல்லாம் முடி ரொம்ப கொட்டுற மாரி இருக்கோ, அப்ப எங்க வீட்ல எங்க அம்மா இந்த கருவேப்பில குழம்பு வச்சு தருவாங்க. செம்ம டேஸ்ட்டாவும் இருக்கும். அதே சமயம் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆயி நல்ல ஹேர் க்ரோத்தும் இருக்கும். உங்க ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகுற வரைக்கும் வாரம் ஒரு தடவ இத செஞ்சு சாப்பிட்டு வாங்க. நல்ல ரிசல்ட் தெரியும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி கழுவி காய வச்ச 2 பிடி கருவேப்பிலையும் கொஞ்சம் மிளகும் சேர்த்து நல்லா மொறுமொறுன்னு வறுத்து அரைச்சு வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி கடுகு, வெந்தயம், சீரகம், கருவேப்பிலைய போட்டு தாளிச்சுட்டு 30 சின்ன வெங்காயமும் இதோட ஒரு காஞ்ச மிளகாயும் 20 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதோட கட் பண்ண 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 கப் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்ச பொடியும் இதோட சேர்த்து கலந்துட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சு இதோட சேர்த்து கொதிக்க விட்டக்கப்புறம் இதுல 2 கரண்டி விழுத எடுத்து நல்லா அரைச்சு இதோட சேர்த்து நல்லா சுண்ட கொதிக்க விட்டுட்டா செம்ம டேஸ்டியான கருவேப்பிலை குழம்பு ரெடி.